ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டே இன் லைஃப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவும் 5:20க்குலாம் அலாரம் அடிக்கும். அடித்ததுக்கப்புறம் உடனே எந்திரிக்க மனசு வராது. கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துருக்கலான்னு தான் தோணும். ஆனால் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறோம். அதனால் அலாரம் அடித்ததும் டக்குன்னு எந்திரிச்சாச்சு. ஆடி 18க்காக தான் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். ஆடி 18 அன்னைக்கு போகாமல் முன்னாடி நாளே போயிருந்தோம். ஆனந்த் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் ஒரு 10 o'clock மேலே தான் கிளம்ப போகிறோம். மார்னிங் எப்பவும் போல் கடைக்கு போயிட்டு கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆடி 18க்காக ஸ்டாக்லாம் நிறைய வாங்கி போட்டாச்சு. அப்படியே மூட்டை மூட்டையாக இருக்குது. சீலிங் மிஷின் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேக் பண்ணி வச்சாலும் அது அப்படியே எடுத்துக்கிது, கீழே கொட்டி போயிடுது பொருள்லாம். அதனால தான் பேக் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தோம். இங்கே ஆடி 18க்கு அதிகம் கடலை பருப்பு தான் வாங்குவாங்க. அதையும் பேக் பண்ணாமல் விட்டாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக அதை மட்டுமாவது பேக் பண்ணி வைக்கலான்ட்டு எப்படியோ பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணிவிட்டு மார்னிங் வீட்லேயே சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 45 minutes பக்கம் ஆகும். இந்த 45 minutesமே ஒரு 2 சாங்கை தான் மாற்றி மாற்றி கேட்டுட்டு போயிருந்தோம். அது என்ன சாங்னா மோனிகா அண்ட் பொட்டல மிட்டாய். இது ரெண்டையுமே தான் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தாங்க. மாற்ற சொன்னாலும் மாற்ற மாட்டேன்ட்டாங்க. எப்போவுமே ஆனந்த் இப்படி தான், அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த சாங்னா அதையே சும்மா சும்மா போட்டுகிட்டே இருப்பாங்க. காலையிலேயே நேரமாக கிளம்பி வரலான்னு பார்த்து கடைசியில் மதியமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே எங்கள் டைகர் தான் ஓடி வருவான். இன்றைக்கி ஆளுக்கான தோட்டத்துக்கு போயிட்டான் போல். எங்கள் வீட்டு டாக்கு நாங்கள் வச்ச பேர் டைகர் தான். லாஸ்ட் டைம் தேங்காய் உடைச்சி காய வச்சுருந்தாங்க. இந்த டைம் எள்ளும் உளுந்தும் காஞ்சிட்ருக்கு. அம்மா வீட்டில் இங்கே இருக்க டேபிள் ரோஸ் இதே செடி தான் நானும் கொண்டு போய் அங்கே வச்சுருக்கேன். ஆனாலும் என்னன்னு தெரியல, வரவே மாட்டேங்குது. மண் சரியில்லையா இல்லை எனக்கு வைக்க தெரியலையான்றது தெரியல, வரவே மாட்டேங்குது. வீட்டுக்கு போனதுமே அம்மா டீ வச்சு தான் கொடுத்தாங்க. மதியமானாலும் எனக்கு டீ காஃபினா ஓகே தான், எந்த டைம் கொடுத்தாலும் குடிப்பேன். அது என்னமோ தெரியல, டீ காஃபினா அவ்வளோ பிடிக்குது. அப்புறம் அம்மா லட்டு முறுக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நமக்கு தெரியாமல் லட்டு முறுக்கும் அண்ணங்களையும் செஞ்சுட்டாங்களான்ற மாதிரி தான் கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க சித்தி வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்கன்ட்டு. முறுக்கு நல்லா பொறுன்னு சூப்பராக இருந்தது. என்னோட சித்தி பொண்ணுக்கு இது தலாடி, அதனால் ஸ்பெஷலாக முறுக்கும் லட்டும் செஞ்சுருக்காங்க. லட்டு முறுக்கெல்லாம் செய்கிறதுக்காக சித்தி வீட்டுக்கு அம்மாயி போயிருக்காங்க. அவங்க ரிட்டன் வரும்போது முறுக்கும் லட்டும் சித்தி கொடுத்து விட்டுருக்காங்க. காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ் நான் அமேசானில் 1 yearக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணது. இந்த கலர்லலாம் இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததே கிடையாது. சரி புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு தான் இந்த கலர் சூஸ் பண்ணி வாங்கினது. இன்றைக்கி மார்னிங் அம்மாவும் பாப்பாவும் சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க பாக்ஸ்லாம் கழுவி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து கழுவி காயெல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு தான் கழுவிட்டு இருந்தேன். நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரிட்ஜ் ஆன்லைனில் வாங்கினது தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். அந்த டைமில் நாங்கள் ஆன்லைனில் அதிகம் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. எந்த தைரியத்தில் போட்டோம்னே தெரியல. ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு நானும் எங்கள் அக்காவும் ஒரு ஃப்ரிட்ஜை செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுட்டோம். ஆர்டர் போட்டது வீட்டுக்கு வர வரைக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த ஃப்ரிட்ஜ் நல்லாவே தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வீட்டில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த பிளான்ட் எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தோம். நானும் இப்போ யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேன்ட்டு இந்த பிளான்ட்டில் 2 எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்த்தா ஒரே புழுதியாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஒன்றும் தெரியல, ஆனால் கையில் எடுத்து பார்க்குறப்ப தான் அவ்வளோ புழுதி இருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு அதை தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா கழுவுனா அந்த புழுதிலாம் ஈஸியாக போயிடும்னு ஒரு பாக்ஸில் வாஷிங் பவுடர் மட்டும் போட்டு ஊற வச்சாச்சு. அதை ஊற வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. வெளியே காய வைக்கலான்னு வந்து பார்க்குறப்ப தான் புழுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. மறுபடியும் வெளியில் ஒரு தடவை கழுவி அதுக்கப்புறமா தான் காய வச்சது. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸும் நல்லாவே காஞ்சிடுச்சு. எல்லா காயையும் அந்தந்த பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். அம்மா நாங்களாம் வீட்டுக்கு போனால் தான் சந்தைக்கே போகிறாங்க, இல்லைனா இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுறாங்க. மிளகாவோட காம்பெல்லாம் எடுக்காமல் போட்டுட்டு அது சீக்கிரமாக பழுத்து போயிடுமாம்மா. அதனால் மிளகாவோட காம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு பாக்ஸில் அப்படியே போட்டு வச்சிடலாம். அப்புறம் கொத்தமல்லியோட வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வச்சிடலாம். அம்மா சந்தையில் காலிஃப்ளவரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நாள் போக போக அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். சரி இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணிடலான்ட்டு சில்லி தான் போடலான்ட்டு இருக்கோம். வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே வெளியவே வச்சாச்சு. தக்காளியும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வெளியே வச்சா அது சீக்கிரமே கெட்டு போயிடுது. அதனால் ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சுட்ருக்கோம். நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அம்மா முக்கால்வாசி சமையலையே முடிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டில் நெயில் பாலிஷ் பார்த்ததுமே வைக்கலான்ட்டு தோணிருச்சு. என்னோடய நெயில் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். நெயில் பாலிஷ் வச்சா அவ்வளோக்கும் அழகாகவே இருக்காது. அதனாலேயே நான் அதிகம் நெயில் பாலிஷ்லாம் வைக்க மாட்டேன், எப்போயாவது தான் வைக்கிறதே. நான் ஒழுங்காக வைக்க மாட்டேன்ட்டு என் தங்கச்சி தான் வச்சு விட சொன்னேன். அவள் ஃபஸ்ட்டு விரலுக்கு வைக்கும்போது கொஞ்சம் சொதப்புனா, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே வச்சு விட்டுட்டா.
அம்மா சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் சில்லி போடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுடுதண்ணி காலிஃப்ளவரில் ஊற்றி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா சுடுதண்ணி கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் கடையில் விற்கிற நார்மல் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது கலர் நல்லாவே வருது, காரம் அவ்வளோக்கும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே லூஸில் விற்கிற சில்லி பவுடர் தான் வாங்குவாங்க, பிராண்டட் சில்லி பவுடர்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் கலந்து வரதுனால வேறு எதுவுமே போட தேவையில்ல, ஈஸியாக இதை வாங்கி அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். அதனால் இதே தான் அதிகம் வாங்குவாங்க. அம்மா ஆல்ரெடி எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க, நிறைய எண்ணெய் இருந்துச்சு. அதிலேயே சில்லி போட்டால் எல்லா எண்ணெயும் கலர் ஆகிடும். அதனால் அப்பளத்தை போட்டு எடுத்து வச்சுட்டு எண்ணெயை தனியாக மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சில்லி போட்டேன். ஃபஸ்ட் ஈடு போடும்போது சில்லி பவுடர் பத்தலை, நெக்ஸ்ட் ஈடுக்கு போடும்போதும் சில்லி பவுடர் பத்தலை. கலர்லாம் வந்துச்சு, ஆனால் கோட்டிங் ஒழுங்காக ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. 3வது ஈடு போடும்போதும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு தான் போட்டிருந்தோம். அந்த டைம் தான் கரெக்டாக வந்தது. இன்றைக்கி அம்மா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு. புளியஞ்சோலைக்கு எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 3 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். அம்மா எல்லாம் வயலுக்கு போயிட்டாங்க. போகலாமா வேணாமான்ற யோசனையிலே கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஒரு ட்ரெஸ் வேறு ஆடி 18க்காக ஆர்டர் போட்டிருந்தேன். முன்னாடி நாளே வர வேண்டியது, வீட்டில் யாரும் இல்லைன்ட்டு கொடுக்காம போயிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம வெளியே போனதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக அவங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி புளியஞ்சோலைக்கே போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். என்னோட தங்கச்சி காஃபி வைக்க சொன்னாலே நான் காஃபி நல்லா வைக்க மாட்டேன், நான் போட மாட்டேன்னு சொல்லுவாள். இன்றைக்கி அதிசயமாக அவளே காஃபி போடுறேன்ட்டு போட்டா. சரின்ட்டு குடிச்சிட்டு வீட்டிலேருந்து 5 மணி போல் கிளம்பிட்டோம். நான் இங்கேருந்து கிளம்பும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலை. அங்கே போயிட்டு என்னோட தங்கச்சியோட 2-3 ட்ரெஸ் போட்டு பார்த்தேன். அப்புறம் இதுதான் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சுன்ட்டு சரின்னு இதையே போட்டுட்டேன். வீட்டிலேருந்து 4 மணி போல் தான் கிளம்பிட்டு ரிட்டர்ன் சீக்கிரம் வந்துடலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அம்மா வயலில் வேலை பார்த்துட்டு கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. வீட்டிலேருந்தே ஒரு 5 மணி போல் தான் கிளம்பணும். ரூட்லாம் எங்களுக்கு அவ்வளோக்கும் தெரியாது, சரின்ட்டு மேப் தான் போட்டிருந்தோம். அப்போ தான் பார்த்தோம் 6 மணிக்கு க்ளோஸ்டுன்னு கூகுளில் காமிச்சிது. க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லையே, க்ளோஸ்லாம் பண்ண மாட்டாங்கன்ட்டு தான் நாங்கள் போனோம். என்ட்ரன்ஸில் டோக்கன் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கேட்டோம். அவங்க இருந்துட்டு ஃபங்க்ஷன்றதுனால க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் கரெக்டாக 5:55க்கு தான் அங்கே ரீச் ஆனோம். புளியஞ்சோலை எங்கே இருக்குன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் தான் இருக்குது. புளியஞ்சோலைக்கு போகிற வழி ஃபுல்லாகவே அழகாக இருக்கும். நாங்கள் போகிறப்பையும் மழை வர மாதிரியே இருந்துச்சு, ஆனால் மழையெல்லாம் அங்கே வரல. நாங்கள் புளியஞ்சோலைக்கு போகிறது இது 2வது டைம். லாஸ்ட் டைம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்பும் போது மழை வந்துருச்சு. அங்கே மீன்லாம் சுட சுட பொரிச்சிட்டு இருந்தாங்க, அதை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். இந்த டைம் அது மாதிரி இல்லை, 6 மணி ஆகிடுச்சு. இல்லை மதியமே பொரிச்சு வச்சது தான் இருந்தது போல். அதனால் நாங்கள் அதெல்லாம் வாங்கலை எதுவும். புளியஞ்சோலை என்டர் ஆனதுமே ஒரு கோவில் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இந்த பலாப்பழம், அன்னாசி பழம் அதெல்லாம் அங்கே விற்றுட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தள்ளுவண்டி கடை, மீன் கடை இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதை தாண்டி தான் நம்ம குளிக்கிறதுனா அங்கே உள்ளே போய் குளிச்சுட்டு வரணும். அங்கே போய் குளிச்சுட்டு வரத்துக்கு தான் 6 மணிக்கு மேலே அலௌடு இல்லை போல். அங்கே இருக்க போலீஸ் குளிக்கிறதுனா பாலத்துக்கிட்ட போய் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்பயே குளிக்கல, சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் வந்திருந்தோம். அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். அம்மா எல்லாம் புளியஞ்சோலைக்கு வந்து அதெல்லாம் பார்த்ததில்ல. இவ்வளோ தூரம் வந்தும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்க முடியல. புளியஞ்சோலையில் இன்னொரு கோவில் இருக்குது போல், அங்கே தான் கிடாலாம் வெட்டுவாங்களாட்டுக்கு. எங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். அந்த கோவிலுக்கு தான் அம்மா போகணுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டைம் ஆகிடுச்சுன்ட்டு அங்கே போக முடியல. சரின்ட்டு அங்கேயே சிவன் கோவில் இருந்துச்சு, அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே ஆடி 18க்கு இங்கே அன்னதானம் போடுவாங்க போல். அதுக்காக இப்போயே அங்கே சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே பலாப்பழம், அன்னாசி பழம், சீத்தாப்பழம், பலாக்கொட்டை இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் பலாப்பழமும் அன்னாசி பழமும் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்னாசி பழம் 3 பழம் 100 ரூபான்ட்டு விற்றாங்க, அதை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் பலாப்பழம் வாங்கி அது சரியாக பழுக்கலை. அதனால் இன்றைக்கி அவங்களே கன்னம் போட்டு தர சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கேயே டேஸ்ட் பண்ணிவிட்டோம். பழம் நல்லா பழுத்து இனிப்பாக இருந்தது. இந்த பழம் 120 ரூபா சொன்னாங்க, கடைசியில் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பழம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும்போது லைட்டாக தூரல் மட்டும் போட்டுச்சு. ஒரு 7:30 போல் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நுழைஞ்சோமோ இல்லையோ கூலிப்பட டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்த்தே ஆகணுன்ட்டு டிவியை போட்டு விட்டாங்க ஆனந்த். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரமல்லி மரம் இருக்குது. என்னோட தங்கச்சி அவங்க காலேஜில் கொடுத்தாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்தது. இது வச்சு ஒரு 4-5 வருஷம் இருக்குது. பயங்கர வளர்த்தியாக வளர்ந்துருச்சு. சீசன் டைமில் நிறைய பூ பூத்துருக்கும். அது அப்படியே கீழே கொட்டி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை கூட்டுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பூ கீழே கொட்டி கிடக்கும். அம்மாய்க்கு டிவி பார்க்குறதுனா அவ்வளோ பிடிக்கும். அவங்க வீட்டில் சூரியவம்சம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பலாப்பழம் வெளியே உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம். பலாப்பழத்தை நாளைக்கு கட் பண்ணால் கண்டிப்பாக ஆகாதுன்ட்டு இன்றைக்கி கட் பண்ணிடலான்ட்டு அதை தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். பலாப்பழம் வாங்கும்போது முள்ளை பார்த்து தான் பலாப்பழம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த முள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா பலாப்பழமும் குட்டி குட்டியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வேறு ஒரு பழம் செலக்ட் பண்ணேன். அம்மா தான் இந்த பழம் நல்லாயிருக்குன்ட்டு எடுத்தாங்க. சுளையும் நிறைய இருந்துச்சு, பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.
பலாப்பழத்தில் அந்த பால் இருக்கும், அதனால அது கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். கையிலையும் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு வெட்டுற கொடுவாலையும் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக தடவியாச்சு. அப்போ தான் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் அந்தளவுக்கு பிசு பிசுன்னு ஒட்டாது. கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா அதில் பால் நிறைய இருக்கும், அது கையில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். நாங்கள் பலாப்பழம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா இட்லி ஊற்றி அவங்களே சட்னி அரைச்சி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். குக்கு வித் கோமாளி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். குக்கு வித் கோமாளிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக தர்ஷன் ஸ்ருத்திகாலாம் வந்திருந்தாங்களா, அந்த சீசன் தான் பார்த்துருந்தது. அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளி பார்க்குறதே விட்டுட்டேன். நைட்டு 10 மணிக்கு மேலே ஆனதுனால தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தான் பார்த்துருப்போம், கம்முன்னு தூங்க போயாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். இதோட இந்த vlog முடியுது. இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.